மங்கள ஒளியுடன் மகிழுடன் யாமளித்தோம் குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழுடன் யாமளித்தோம் குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஒளியுடன் மகிழுடன் யாமளித்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஒளியுடன் மகிழுடன் யாமளித்தோம் இறை மக்களே வருக. இறை ஆசி பெறவே வருகவென்றழைத்தோம் இறை மக்களே வருக. இறை மக்களே வருக. பலிபீடம் வரும் குருவோ புது பாடும் தரும் மொழியோ நல்நாதம் தரும் இசையோ நம் வாழ்வு பெரும் பலியோ. பலிபீடம் வரும் குருவோ புது பாடும் தரும் மொழியோ நல்நாதம் தரும் இசையோ நம் வாழ்வு பெரும் பலியோ. சிறு குழந்தை வரவிடுங்கள் பல இன்னல்கள் நாட்டிட்டே. சிறு குழந்தை வரவிடுங்கள் பல இன்னல்கள் நாட்டிட்டே. உங்கள் ஆசைகள் நான் இருப்பேன் பொது உலகம் நான் சமைப்பேன். பலிபீடம் வரும் குருவோ புது பாடம் தரும் மொழியோ நல்நாதம் தரும் இசையோ நம் வாழ்வு பெரும் பலியோ. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கினிய சகோதரிகளே சகோதரர்களே, தென்னகத்தின் பதுவையாக புகழ்பெற்று விளங்கும் புளியம்பட்டி புனித அந்தோணியாருடைய திருவிழாவின் கொடியேற்ற திரு நிகழ்வுக்கு நாம் அனைவரும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். திருத்தலத்தின் பெயரால் அன்போடு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்கின்ற ஆழமான பற்றுறுதியுடன் புனிதரின் திருப்பாதத்தை தேடி வந்திருக்கிறோம். நம்பிக்கையின் புனிதராக, நற்செய்தியின் புனிதராக, நற்செயல்களின் புனிதராக என்றும் விளங்குகின்ற கோடி அற்புதரை நாடி வந்திருக்கிறோம். நமது வேண்டுதல்கள் அனைத்தையும் ஒப்பு கொடுப்போம். தேடி வந்திருக்கிற எல்லா குடும்பங்களின் தேவைகளையும் அவரது வலிமையான பரிந்துரையால்
நமக்கு பெற்றுத்தருவார் என்கிற அந்த விசுவாசத்துடன் இந்த கொடியேற்ற திருப்பலியிலே மன்றாடுவோம். திருக்கொடியானது வான் நோக்கி எழுப்பப்படுவது போல நமது விருப்பங்களும் மன்றாட்டுக்களும் அவரது பரிந்துரை வழியாக விண்ணக இறைவனின் திருப்பாதத்தை சென்று சேர ஜெபிப்போம். நன்னாக்கு அழியாத வரம் பெற்ற அந்தோனியார் நற்செய்திக்கு சான்று பகர்ந்த புனிதராக விளங்கினார், சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார். எனவே அவரது நற்செய்தி பாதையில் நாமும் நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் அறிவித்து சான்று பகர்கின்ற நம்பிக்கையாளர்களாக வாழ அருள் வரங்களை இந்த பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நமது குறைகள் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியை பேசிக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை வாழ்வுகளை புனித அணிகளை சகோதர சகோதரிகளை உங்களை நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முயற்சிக்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். இப்பொழுது கொடியானது புனிதப்படுத்தப்படுகிறது. ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை புகழுகிறோம், போற்றுகிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் திருமகன் இயேசுவை எங்களுக்கு மீட்பராக நீர் தந்து உம்மை அப்பா என்று அழைக்கின்ற உரிமை பேற்றினை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இயேசு மூலமாக மீட்பையும் நிலை வாழ்வையும் உறுதி செய்திருக்கிறீர். தூயாவியாம் துணையாளரை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி. சிலுவையில் நீர் தந்த அந்த மீட்புக்கு சாட்சிகளாய் நாங்கள் திகழும்படியாக எண்ணிறந்த சாட்சிகளையும் எங்களுக்கு நீர் தருகிறீர். அப்படி முதன்மை சாட்சியாக பாதுகாவலராக நீர் தந்திருக்கிற பதுவை நகர் கோடி அற்புதர் புதுமை வள்ளல் புனித அந்தோணியாருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கை, இறைவார்த்தை அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை, இறைவேண்டலை ஆழமாக கொண்ட வாழ்க்கை, உம் மீது நம்பிக்கை கொண்டு அற்புதங்கள் செய்கிற சான்று பகர்கிற ஒரு வாழ்க்கை. அவர் அன்று மாத்திரமல்ல, இன்றும் கூட தன்னை தேடி வருகிற பக்தர்களுக்கு நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அதற்காக உமக்கு நன்றி. அவர் அந்த புளியம்பட்டி பதியிலே எழுந்தருளி இங்கு தேடி வரும் மக்களுக்கு இயேசுனுடைய வல்லமையை அள்ளித் தருபவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் இந்த இடத்தில் நடந்துள்ள புதுமைகள், அற்புதங்கள், ஆச்சரியமான செயல்களுக்காக நன்றி. கண்ணீரோடு வந்தவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். கவலையோடு வந்தவர்கள் விடுதலையாய் திரும்பினார்கள். பேய் பிடித்து வந்தவர்கள் பேயின் அடக்கத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்றார்கள். எண்ணிறந்த நேர்ச்சைகள் பொருத்தனைகளோடு வந்தவர்கள் அத்தனையும் பெற்றுக்கொண்டார்கள். காணாமல் போனவை கிடைக்கப்பட்டன. அவர் மூலமாய் எண்ணறிய புதுமைகள் இந்த இடத்தில் நாள்தோறும் நடந்து வருகின்றன. எங்கள் சபையிலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்விலும் நீர் எங்களுக்கு பொழிந்த நன்மைகளுக்கு
நன்றி செலுத்துகிறோம். அந்த நன்றியின் அடையாளமாக இந்த ஆண்டு இந்த தைத்திங்களில் கோடியற்புதர் அந்தோணியாருக்கு 13 நாட்கள் விழா எடுக்க நாங்கள் விரும்பி உம்முடைய திருவருளை இறைஞ்சி வேண்டுகின்றோம். இந்த திருநாளின் முதல் நாளிலே நீர் எங்களை ஆசீர்வதியும். இந்த திருநாளின் ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதியும். இங்கு வருகளோடும் பிரச்சனைகளோடும் வருகிற மக்களுக்கு நீர் விடுதலை தந்தருளும். செவிசாய்க்கும் கடவுளாய் இந்த இடத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களுக்காக பரிந்து பேசுகிற அந்தோணியாருடைய வல்லமையான பரிந்துரையை ஏற்று எங்கள் வாழ்வில் அற்புதங்களை பொழிந்தருள்வீராக. இந்த முதல் நாளை சிறப்பாக ஆசீர்வதியும். இந்த திருவிழாவின் தொடக்கமாக நாங்கள் கொடிமரத்தில் ஏற்றுகிற இந்த கொடியை நீர் புனிதப்படுத்தி அருளும். இது விண்ணில் ஏறுவது போல எங்களுடைய நம்பிக்கை உயர பரப்பதாக. எங்களுடைய சாட்சியம் எல்லா மக்களுக்கும் ஒளியாக, உப்பாக, புளிக்காரமாக சார்ந்து பகர்வதாக. கோடியற்பதனுடைய புகழை பாடுகிறவர்களாக, அதன் மூலமாக இயேசுடைய இறையாட்சியை எங்கள் வாழ்வில் நிலைநாட்டுகிறவர்களாக நாங்கள் திகழச் செய்வீராக. ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தில் கூடுகிற ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய விடுதலையை, ஆறுதலை, மீட்பை நீர் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்றும், இந்த இடத்தை நோக்கி ஜெபிக்கிறவர்களுக்கும் இந்த இடத்தில் கால் பதிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் புதுமையை நிகழ்த்த வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய நிறைவேறுவது போல மறுமையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள்
மரியே வாழ்க. கோடி அற்புதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே, கோடி அற்புதரே, புளியங்கட்டி புனித அந்தோணியாரே, புளியங்கட்டி புனித அந்தோணியாரே, கோடி அற்புதரே. அன்புமிக்கவர்களே, கோடி அற்புதருடைய திருக்கொடியை உயர ஏற்று இருக்கிறோம். குழந்தையுடைய கண்களை மூடி நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, அந்த நாளுக்காக நேற்று நன்றி சொல்றோம். எங்களுடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய திருக்கொடி முன்பாக எங்கள் குடும்பங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி கூறுகிறோம். கோடி அற்புதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவரும் தலைகளை தட்டி இடத்தை இணைந்து பாடுவோம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகும். உலகிலே நல்மனத்தோடு அமைதியாகும். உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வாழும் அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே ஆண்டவர் துதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறி, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இறக்குமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மக்களின் சொல்லும். தந்தையின் மனமற்றும் இச்சிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில்
இருப்பவர் மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என் ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்த நான் யார்? சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை முத்துக்கள் 18, 19 மற்றும் 24 முதல் 29 முடிய. அந்நாள்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உன் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே. என்றும் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரேலரை நீர் உமக்குரியவர் ஆக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீர் உரைத்துள்ளீர், உம் ஊழியன் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 89. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் புகழ்ந்து பாடுவேன். 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 ஆண்டவரின்
பற்றி நான் என்றும் புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீ உண்மையுள்ளவரிட தலைமுறை தோறும் எண்ணாவார் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது. இன்று அறிவிப்பேன். உமது உண்மை வானே போல் உறுதியானது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் புகழ்ந்து பாடுவேன். நீ உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். இன்னொழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் புகழ்ந்து பாடுவேன். இன்னொழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை இப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் புகழ்ந்து பாடுவேன். Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே பேசும் அடியவன் கேட்கின்றேன். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் நான் உள்ளது, உம்மிடம் நான் உள்ளது. Hallelujah, 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 hallelujah.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இறையேசுவில் என் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, பாதுகாவலர் கோடி அற்புதர் புளியம்பட்டி புனித அந்தோணியாரினுடைய அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் இத்திருத்தலத்தினுடைய பெருவிழாவின் முதல் நாளாகிய இந்த கொடியேற்ற திருவிழாவினுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசிரையும் இங்கிருக்கின்ற அருட்தந்தையர்கள் சார்பாக மகிழ்வோடு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மகிழ்ச்சியை கரங்கள் தட்டி இறைவனுக்கு நன்றி உணர்வோடு செலுத்திக் கொள்வோம். என் அன்பானவர்களே, தென் தமிழகத்திலே இன்னும் ஒரு சில நாட்கள் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு பெயராக புளியம்பட்டி புனித அந்தோணியார் என்ற பெயரானது ஒலித்து கொண்டே இருக்கும். நம்முடைய வேண்டுதல்களை புனிதர் தனது சக்தி வாய்ந்த பரிந்துரையால் இறைவனிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களிலே நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி நிற்கின்றோம். அருள் நிறைந்த ஒரு மாலை பொழுதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இறைவனினுடைய அருளை பெற்றுத் தருகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பல்வேறு வேண்டுதல்களை சுமந்து வந்திருக்கின்றோம். நிச்சயமாக இறைவன் உங்கள் வேண்டுதல்களை அனைத்தையும் நிறைவேற்றி தருமாறு உங்களுக்காக நான் ஜெபிக்கின்றேன். என் அன்பானவர்களே, புளியம்பட்டி புனித அந்தோணியார் என்கின்ற போதும், பொதுவாக பதுவை அந்தோணியார் என்கின்ற போதும், இந்த அந்தோணியாருக்கு என்று பல பெயர்கள் இருக்கின்றன. கோடி அற்புதர், பதுவை பதியர், லிஸ்பனின் லீலி, புதுமை வள்ளல் என்றெல்லாம் பல பெயர்களால் நம் பாதுகாவலர் அழைக்கப்படுகின்றார். ஆனால் இந்த புளியம்பட்டியிலே அதிகமான மக்கள் அழைக்கின்ற ஒரு பெயர், அவரை அடைமொழி வைத்து அழைக்கின்ற ஒன்று என்ன என்றால், நான் பல ஆண்டுகளாக இந்த திருத்தலத்திற்கு வருவதால் தெரிகிறது, ஐயா என்று அழைப்பார்கள். இதுல எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கா? அப்படிதானே அழைப்பீங்க, ஐயா அப்படிம்பீங்க. நம்முடைய திருத்தலத்திலிருந்து வந்த பாடல்ல கூட ஐயா ஐயா என்று அழைத்தும் கோடி அற்புதரே அப்படின்னு சொல்லிதான் ஐயா அப்படின்னு சொல்றோம். உரிமையோடு அவரை அழைக்கின்ற ஒரு அடைமொழியாக அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது, ஐயா அப்படின்னு சொல்றோம். வீடுகளில் பார்க்கின்றோம், வயது முதிர்ந்தவர்கள், அனுபவம் மிக்கவர்களை நாம் ஒரு மரியாதையோடு ஐயா அப்படின்னு சொல்வோம். ஆனால் அதே போல நம்முடைய வீடுகளிலே இருக்கின்ற அந்த குழந்தைகள், ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு ஆண் வாரிசாக இருக்கும். அந்த குழந்தைக்கு நம்ம அப்பா பேரு தாத்தா பேரை வச்சிருப்போம். அவங்க பேரை சொல்லி நம்ம என்ன செய்ய மாட்டோம், கூப்பிட மாட்டோம்.
அதுக்காக இந்த வயது முதிர்ந்தவர்கள், இந்த தாய் பெண்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த மகனை பார்த்து எப்படி அழைப்பார்கள்? ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா அப்படிம்பாங்க. ஒரு உரிமை, தனது செல்ல பிள்ளை எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஐயா என்பது. இன்றைக்கு இந்த புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலம் இத்தனை மக்களை கொண்டிருக்கிறது என்றால் காரணம், எங்களுக்கு ஆதரவாக, எங்களுக்காக ஜெபிப்பதற்காக, இறைவனினுடைய அருளை பெற்றுக் கொடுப்பதற்காக ஒருவர் இருக்கிறார் என்கின்ற அந்த உள்ளார்ந்த ஒரு மகிழ்ச்சியோடு தான் இந்த திருத்தலம் நிரம்பி இருக்கிறது. இன்னைக்கு இந்த திருக்கொடியை குருக்கள் எடுத்து சென்றார்கள். நான் இதனோடு பயணம் செய்கின்ற, அந்த திருக்கொடியோடு பயணிக்கின்ற ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். நன்றி செலுத்துகிறேன். அப்ப இந்த திருக்கொடியை அவர்கள் சுமந்து வருகின்ற போது 2 பகுதிகளிலும் இருக்கின்ற மக்கள் எப்படியாவது அந்த கொடியை என்ன செஞ்சிடணும், தொற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. இது உங்களுடைய நம்பிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அந்த கூட்டத்துல நானும் நடந்து வருகின்ற போது ஒரு பெண், ஒரு தாய் கையில ட்ரிப்பு போட்டிருக்காங்க. அப்பந்தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அந்த கொடியை தொட்ட உடனே அவங்க முகத்துல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இந்த புனிதர் எனக்காக பரிந்து பேசுவதற்காக இருக்கிறார் என்கின்ற அந்த ஆழமான ஒரு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. அதே போல நீங்க அங்க கொடியேற்றுகின்ற அந்த நிகழ்விலே பார்க்க முடிந்தது. ஆயிரக்கணக்கான கண்கள் அந்த புனிதரினுடைய திருக்கொடியையும் அந்த உயர எழும்புகின்ற போது அதை பார்க்கின்ற ஒரு மகிழ்வையும் என்னால் காண முடிந்தது. ரொம்ப விசித்திரமா இருந்தது. ஒரு சில கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அவர்களுடைய கண்களிலே ஏக்கம் இருந்தது. இந்த ஆண்டாவது இந்த புனிதர் எனக்கு ஒரு வல்லமை மிக்க பரிந்துரை வழியாக இறைவனினுடைய அருளை பெற்றுத்தர மாட்டாரா என்கின்ற ஒரு ஏக்கம் அந்த கண்களிலே தெரிந்தது. ஒரு சிலரினுடைய கண்கள் அனைத்துமே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இருந்தது. கடந்த ஆண்டிலே உனது பரிந்துரையால் எங்கள் வாழ்வை வளப்படுத்தி இருக்கிறாயே ஐயனே, உனக்கு நன்றி என்கின்ற அந்த நன்றி பெருக்கோடு அந்த கொடியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு சில பேரையும் நான் பார்த்தேன். ஒரு சில பேர் இந்த சாதாரண அந்த ஊனக்கண்களால் பார்ப்பதுக்கு பதிலா இந்த செல்போனை வச்சு என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என் அன்பானவர்களே, வாய்ப்பு கிடைக்கின்ற போது உங்களது இந்த கண்களினால் பாருங்கள். செல்போன்ல வீடியோ வருவது எல்லாம் இந்த யூடியூபர்ஸ் பார்த்துக்கிடுவாங்க. இந்த நிகழ்வு, இந்த திருவிழா, இந்த கொடியேற்றம், இந்த 13 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த ஆராதனை, இங்கு நடைபெறுகின்ற அனைத்து ஆன்மீக காரியங்களிலும் நீங்கள் உள்ளார்ந்த அடிப்படையிலே ஊனக்கண்களினால் நீங்கள் மனக்கண்களால் பார்க்கின்ற போது அது உங்களுக்கு கடவுளின் பால் அதிகமான ஈர்ப்பை கொடுக்கும். அதனால இந்த செல்போனை வச்சு பயன்படுத்துவதை இந்த நாட்கள்ல கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் பல்வேறு வேண்டுதல்களோடு இந்த திருத்தலத்தை நீங்கள் நாடி வந்திருக்கிறீர்கள். இந்த ஆண்டு இது நடைபெற வேண்டும், நடைபெற்றதற்கு நன்றி என்று உங்களது முகங்களே உங்களது அடையாளத்தை காட்டிக் கொடுத்து விட்டன. வழக்கமா சொல்வோம், இந்த முகம்தான் ஒரு மனிதனினுடைய வெளிப்புறத்தை உள்புறத்தை காட்டக்கூடிய ஒன்றாக அடையாளமாக இருக்கிறது. உங்கள் முகம் அதை காட்டி கொடுத்தது. என் அன்பானவர்களே, நான் பார்த்த ஒரு நிகழ்வு இதுதான். இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை தன்பால் ஈர்த்திருக்கிறாரே, பல்லாயிரக்கணக்கான புதுமைகளை அனுதினமும் செய்து இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை ஆண்டவர் இயேசுவின் பால் ஈர்த்திருக்கிறாரே, எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்! சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். பல்வேறு விதமான புதுமைகள் வழியாக இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவின் பால் தனது பிள்ளைகள் அனைவரையும் ஈர்த்து கொண்டிருக்கின்ற, நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஒரு நற்செய்தி அறிவிப்பு பணியை நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் வாழ்ந்த காலத்தில் செய்தார், அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. பல்வேறு புதுமைகளை படித்திருக்கின்றோம். புனித அந்தோணியாரினுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்திருக்கின்றோம். அவருடைய வாழ்விலே இந்த நற்செய்தியை அறிவிப்பதும், ஏழைகளுக்கு அவர்களுக்கு தேவையான புதுமைகளை செய்து கொடுப்பதும் தான் அந்தோணியாரினுடைய தலையாய பணியாக இருந்தது. அதற்கு ஒரு மாபெரும் சாட்சி இந்த புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலம். நம்பி வருகின்ற அத்துணை பக்தர்களுக்கும், தன்னை நாடி வருகின்ற அத்துணை மக்களுக்கும் தன் திருக்கரங்களில் இருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசி கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நிகழ்வாக தான் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. என் அன்பானவர்களே, இந்த புனித அந்தோணியார் இன்றும் நற்செய்தி பணியை ஆற்றி கொண்டுதான் இருக்கின்றார். நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அவர் வாழ்ந்து ஏறக்குறைய பல நூறு ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டன. 700-800 ஆண்டுகள் நிறைவு பெற்றும் இன்றும் மக்களை
ஆண்டவர் இயேசுவின் பால் ஈர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு ஈர்ப்பு சக்தியை கொண்டிருக்கிறார். நல்லா பாருங்க, அவருடைய பெயரை பாருங்களேன். அந்தோணி அப்படின்னு சொன்னாலே நமக்கு யார் தான் ஞாபகம் வருவான்? இயேசு தான் என்ன செய்யறாரு? ஞாபகம் வருவார். இன்னைக்கு இத்தனை பேர் இருக்கிறீங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறீர்கள். அந்தோணின்னு பெயர் வச்சிருக்கவங்க கை தூங்க பார்ப்போம். சரி, ஒரு சில பேர் வெட்கப்பட்டு தூக்காம இருக்கீங்க. என் பேரும் அந்த தொடக்கத்துல தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்தோணி என்கின்ற அந்த பெயரே இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமையை பரப்புகின்ற ஒரு பெயராக அமைந்திருக்கிறது. தனது பெயரில் கூட, தனது நாமத்தில் கூட இயேசுவை அறிவிக்கின்ற ஒரு மாபெரும் நற்செய்தி பணியை நம் பாதுகாவலர் செய்து கொண்டிருக்கிறார். இது முதலாவது. இரண்டாவதாக, நம் பாதுகாவலரினுடைய அந்த திருவுருவ சாயல் அப்படிங்கிறோம். ஒரு சிலருக்கு திருவுருவ சாயல்னா என்னன்னு தெரியுதான்னு தெரியல. நம்ம வழக்கமா சிலைன்னு சொல்ல மாட்டோம், சுரூபம்னு சொல்ல மாட்டோம், திருவுருவ சாயல் அப்படிங்கிறோம். தொடக்க நூல் புத்தகத்துல வாசிக்கின்றோம், கடவுள் மனிதனை தனது உருவிலும் தனது எதிலையும் படைத்தார், சாயலிலும் படைத்தார் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரினுடைய திருவுருவ சாயல், அதுவே நம்மை ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நல்லா பார்த்தீர்கள் என்று சொன்னால், திருக்கரங்களிலே அவர் அந்த விவிலியத்தையும் ஆண்டவர் இயேசுவையும் தாங்கி நிற்கின்றார். அந்த திருவுருவ சாயலே இவர் நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய முன்மாதிரியாக திகழ்வதை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதே போலத்தான் அழியாத அவருடைய நாவு, மூன்றாவதாக அவருடைய நாவு இறை வார்த்தையையும் உண்மையையும் தன் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து நம்பி வந்த மக்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய அறிவிப்பை, நற்செய்தியை கொடுத்த ஒரு மாபெரும் புனிதர். அதனால தான் இன்றைக்கும் நாம் பாடிக்கொண்டிருக்கின்றோம், நன்னாக்கு அழியாத நற்போதகரை என்று சொல்லி அந்தோணியாரை புகழ்ச்சியாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என் அன்பானவர்களே, அவருடைய நாமம், அவருடைய திருவுருவ சாயல், அழியாத அவருடைய நாவு என்று எல்லாமுமே இன்றைக்கும் பல நூறு ஆண்டுகள் கழித்தும் ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்கின்றன. அதே போலத்தான் அவருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இந்த திருத்தலங்கள், பல்வேறு திருத்தலங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு முன்னுரையை சொன்னது போல தென்னகத்தினுடைய பதுவையாக இருக்கக்கூடிய இந்த புளியம்பட்டி புனித அந்தோணியார் திருத்தலமும் நம் பாதுகாவலரை, ஒரு பாதுகாவலரினுடைய நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றால் காரணம் அவர் செய்த புதுமைகள். அந்த புதுமைகள் அனைத்துமே ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமையை எடுத்து சொல்கின்ற நற்செய்தியாக இருக்கிறது. இப்படி எண்ணிலடங்காத நற்செய்தியை அவர் தனது வாழ்நாளினுடைய இந்த பொழுதிலும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அவர் ஒரு மாபெரும் மனிதர். அதனால் தான் பிரியமானவர், மாபெரும் புனிதரை நாம் வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நம் ஆண்டவனுக்கு ஆராதனையையும் அன்னை மரியாளுக்கு மகா வணக்கத்தையும் அந்த புனிதர்களினுடைய வரிசையிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நம் பாதுகாவலருக்கு வணக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு கொடியேற்றும் போது எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அப்படின்னாங்க, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரே, அடுத்து என்ன சொன்னாங்க, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், காரணம் நீர் அருளை மிக பெற்றிருக்கின்றேன். நான் கூட சில நேரத்தில் யோசித்து பார்ப்பேன், கடவுள் அந்தோணியாருக்கு நிரம்ப ஒரு ஆசிரை கொடுத்திருக்கிறார், அருளை கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவரை கோடி அற்புதர் அப்படின்னு சொல்றோம். கோடிக்கணக்கான அருளை அவருக்கு நிரம்ப கொடுத்திருக்கிறார். வருடம் முழுவதும் அவர் தன்னை பார்த்து வருகின்ற அத்துணை மக்களுக்கும் கடவுளினுடைய அருளை கொடுத்து இன்னும் அது செலவழிக்காமல் இருக்கப்படுகிறது என்பதற்காகத்தான் இந்த திருவிழா நாட்களிலே இத்துணை மக்களை அழைத்து வருகிறாரோ என்கின்ற எண்ணம் கூட எனக்கு இருக்கிற. அந்த அளவிற்கு அருளை நிரம்ப பெற்ற நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் இன்றைக்கும் நமக்கு ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கின்றார். பெர்தினாந்து என்று பெயர் பெற்ற அவர் தன்னுடைய பெயரையே மாற்றிக்கொள்கின்றார், அந்தோணி என்று மாற்றிக்கொள்கின்றார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய பதுவா அந்தோணியாரை மட்டும்தான் தெரியும். ஆனால் பெர்தினாந்து என்பவர் தனது பெயரை அந்தோணி என்று மாற்றிக்கொள்கிறார் என்றால் வனத்து அந்தோணி, சென்ட் ஆண்டனி ஆஃப் ஈஜிப்ட், அவருடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கின்றார். ஆனா நல்லா கவனிங்க, அந்த அந்தோணி என்கின்ற பெயரே இல்லாமல் போகி பதுவை அந்தோணியார் என்கின்ற அளவிற்கு ஒரு மாபெரும் புகழ் பெற்றிருக்கிறார் என்றால் காரணம் இந்த நற்செய்தியை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்வாக்கி கொண்டார். தான் வாழ்கின்ற போதும் அந்த நற்செய்தியை எடுத்துரைத்தார், வாழ்வாக்கினர். புனித பிரான்சிஸ் அசிசியார் அழகாக சொல்வார், நீங்கள் எப்பொழுதும் நற்செய்தியை அறிவியுங்கள், தேவைப்படும் போது மட்டும்
வார்த்தைகளை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்வார். நீங்கள் எப்பொழுதும் நற்செய்தியை அறிவியுங்கள், தேவைப்படும் போது மட்டும் வார்த்தையை பயன்படுத்துங்கள். நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வாழ்நாளிலே நற்செய்தியை அறிவித்துக் கொண்டே இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்க இருக்கின்ற அந்த 13 புதுமைகளை பார்த்தீர்கள் என்றால் எல்லா நிலைகளிலும் அவர் நற்செய்தியை அறிவிக்கின்றார், வாயால் அறிவிக்கின்றார். ஆனால் அதை தாண்டி அந்த நற்செய்தியை வாழ்வாக்கினார். யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே அந்த ஆண்டவரினுடைய இரக்கத்தையும் கருணையும் மீட்பையும் கொண்டு செல்கின்ற ஒரு ஊடகமாகவே புனித அந்தோணியார் திகழ்ந்தார். எனவேதான் அன்பானவர்களே, இன்றும் நம் பாதுகாவலர் மிகச்சிறந்த ஒரு புனிதராக நிற்கின்றார். நாம் எல்லோருமே அதற்கு சாட்சிகளாக இங்கு நிற்கின்றோம். பிரியமானவர்களே, அந்த புனிதரை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள், அந்த புனிதருக்கு வணக்கத்தை செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த 13 நாட்கள் நவநாள் என்பது அந்த புனிதர் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு நவநாட்களாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். வெறுமனே இந்த விழா என்பது ஒரு சமய கொண்டாட்டமாக முடிந்துவிடக்கூடாது. 13 நாட்கள் நாம் ஒன்றாக கூடி நின்றோம், 13 நாட்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு இந்த விழாவை நிறைவு செய்தோம் என்றால் அது ஒரு சமய கொண்டாட்டம் தான். ஆனால் அதை கடந்து இந்த 13 நாட்களும் நமக்கு ஒரு ஆன்மீக எழுச்சியை கொடுக்க வேண்டும். நமது வாழ்வும் அந்தோணியாரை போல ஒரு அர்த்தமுள்ள நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பணியாளராக மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த நவநாட்கள் உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். என் அன்பானவர்களே, அதை நீங்கள் சிந்தியுங்கள். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 திருவசனம் 7 உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். நமக்கு கடவுளுடைய வார்த்தையை எடுத்து சொன்ன தலைவர் யாரு? புனித அந்தோணியார். உங்களுக்கு கடவுளினுடைய வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பிற்கினியவர்களே, இந்த திருவிழா நாட்கள் உங்களுக்கு பக்தி நிறைந்த ஒன்றாக, பயன் நிறைந்த ஒன்றாக, அருள் நிறைந்த ஒன்றாக மாற வேண்டும் என்றால் நம் புனிதரினுடைய வாழ்வை, அவருடைய நிறைவை நீங்கள் எண்ணி பார்த்து அதே போல நாமும் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்வும் நற்செய்தியினுடைய அறிவிப்பு பணியாக இருக்க வேண்டும். அதனால ஆண்டவர் இயேசுவை போல நாமும் இப்படி சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. நாடுகள் கடந்து கடல்கள் கடந்து நீங்கள் இறை அரசை அறிவிக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கேட்கவில்லை, நம் பாதுகாவலரும் கேட்கவில்லை. மாறாக நமது குடும்பங்களிலே, நாம் வாழ்கின்ற அன்பியங்களிலே, நம்முடைய பங்குகளிலே நாம் இந்த இறை அரசை பற்றிய நற்செய்தியை எப்படி எடுத்து செல்கின்றோம்? நம்முடைய வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் நம்முடைய செயல்களால் எடுத்து செல்ல வேண்டும். நம்முடைய மறைந்த திருத்தந்தை புனித 2ஆம் யோவான் பவுல் அழகாக சொல்வார், நற்செய்தி என்றால் என்ன என்பதற்கு ஒரு சுருக்கமான ஒரு ஆழமான ஒரு அர்த்தத்தை கொடுப்பார். எந்த ஒரு செய்தி, எந்த ஒரு வார்த்தை மற்றவருக்கு வாழ்வு கொடுக்கிறதோ அது நற்செய்தி. இன்றைக்கு நாம் கிறிஸ்து என்பது நற்செய்தி, கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்ப்பு என்பது நற்செய்தி என்று நாம் நம்பிக்கை அறிக்கையாக வெளியிட்டாலும் நம்முடைய மறைந்த திருத்தந்தையினுடைய அந்த செய்தி என்பது மிக ஒரு வாழ்க்கை அர்த்தத்தை கொடுக்கிறது. உங்களது வார்த்தை உங்கள் அருகில் இருப்பவருக்கு வாழ்வு கொடுத்தது என்றால் அதுவும் நற்செய்தி தான். இன்னைக்கு குடும்பங்கள்ல பாருங்களேன், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் என்ற அந்த உறவு நிலையில ஒருவரை ஒருவர் நீங்கள் வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்து அவர்களுக்கு வாழ்வை கொடுக்க வேண்டும். யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 பார்க்கின்றோம், தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாய் இருந்தது, அந்த வாக்கில் வாழ்வு இருந்தது. உங்களது வார்த்தையிலும் வாழ்வு இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல நாம தீய வார்த்தைகளை பேசுவதாக இருக்கலாம், மற்றவர்களை ஏளனமாக பேசுவது, மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவது, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ இருந்தன்னா இந்த இடம் விளங்காது, உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது என்று சொல்லி மற்றவர்களை நாம் ஏளனப்படுத்தி மட்டம் தட்டுகிறோம் என்றால் அது நற்செய்தி அல்ல. ஒரு தவறு நடக்கிறது, பரவாயில்ல, அடுத்த முறை நிறைவாக செய்யுங்கள். இந்த முறை நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள், அடுத்த முறை இன்னும் அதிகமாக வாய்ப்பு கொடுக்கிறோம், செய்யுங்கள். இன்றைக்கு குடும்பங்களிலே இருக்கக்கூடிய வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் இவைகள் தான். சில நேரங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, வீட்டுல இந்த இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் முகம் தெரியாத மனிதர்களோடு நாம் பேசி கொண்டிருக்கிறோம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த சமூக வலைதளங்கள்ல முகம் தெரியாத நபர்களோடு பேசி கொண்டிருக்கின்ற நாம், நம் அருகில் இருக்கின்ற, நம் வீட்டில் இருக்கின்ற
நம் பெற்ற தாய் தந்தை எம்மா நீ சாப்பிட்டியான்னு கூட என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். ஏமா எப்படி இருக்கிறா என்று கேட்பது அந்த தாய்க்கு வாழ்வு கொடுக்கக்கூடியது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று நமது தந்தையையோ தாயையோ உடன் பிறந்தவர்களையோ நீங்கள் கேட்கின்ற போது அது அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது. அது ஒரு நற்செய்தி. என் அன்பானவர்களே, வெறுமனே இறை வார்த்தையை அறிவிப்பது மட்டும் நற்செய்தி பணி அல்ல, மாறாக நம்முடைய வாழ்க்கையே நற்செய்தியாக மாற வேண்டும். நம்முடைய சொல் செயல் அனைத்துமே புனித அந்தோணியாரை போல நற்செய்தியினுடைய விழுமியங்களை எடுத்து கூறக்கூடிய ஒன்றாக இருந்தது என்றால் நாமும் நற்செய்தி பணியாளர்களாக வாழ முடியும். அதைத்தான் நம் பாதுகாவலர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்கள், யாரெல்லாம் பஞ்சம் பட்டினியோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வது என்பது நம் பாதுகாவலர் செய்த அந்த உதவியினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்கிறது. என் அன்பானவர்களே, இந்த திருவிழா நவநாட்கள் நமக்கு முழுமை நிறைந்ததாக, அருள் நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் புனித அந்தோணியார் கொண்டிருந்த அந்த மனநிலையை நாம் கொண்டிருக்க வேண்டும். இயேசுவை திருக்கரங்களிலே தாங்கிக் கொண்டு தன்னை நாடி வருகின்ற அத்துணை மக்களுக்கும் தனது வல்லமை மிக்க பரிந்துரையால் இறை அருளை பெற்றுத் தருகிறார் என்றால் அவர் இன்றும் நற்செய்தி பணியை தனது திருவுருவ சாயலிலும் நாமத்திலும் நாவிலும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம்? அவர் 36 ஆண்டுகள் வாழ்ந்தார். இன்றைக்கு மாபெரும் ஒரு நற்செய்தி பணியாளராக இருக்கின்றார். நம்மில் பல பேர் 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றோம். திருமுழுக்கிலே ஆண்டவரினுடைய அருளை பெற்றிருக்கின்றோம். அந்த அருள் இன்னும் நிரம்ப எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். நம் அருகில் இருப்பவர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவை எடுத்து சொல்லக்கூடிய கருவிகளாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். அதற்கு நம் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாரிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். அவர் தனது வல்லமை மிக்க பரிந்துரையால் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். அனைவரும் பாட வேண்டிய பல்லவி: கடவுளே உமது கருணை மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். கடவுளே எங்கள் கருணை மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். கடவுளே எங்கள் கருணை மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். நீ பாறை, அதன் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என்றுரைத்த இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், சிறப்பாக இத்திருப்பலியை நிறைவேற்றும் குருக்கள் அனைவரையும் உம் தூய ஆவியின் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்பிட வேண்டுமென்றும் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமளித்து நற்செய்தி அறிவிப்பு பணி தடையின்றி நடைபெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளே எங்கள் கருணை மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். அமைதியின் அரசரே, உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்றும் நாட்டு தலைவர்கள் போர்களை நிறுத்தி சமாதான தூதுவர்களாக வாழவும் மக்கள் அனைவரும் அமைதி, மகிழ்ச்சி, நீதி, அன்பு, சகோதரத்துவம் போன்ற இறையாட்சி விழுமியங்களின் நிறைவோடு வாழ வழி செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளே எங்கள் கருணை மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். சின்னஞ்சிறியவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்றுரைத்த இறைவா, ஏழைகள், விதவைகள், ஆதரவற்றோர், முதியோர் அனைவரையும் உம் கருணை கண்கொண்டு பாரும். அவர்கள் பிறரால் ஆதரிக்கப்படவும் அன்பு செய்யப்படவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளே எங்கள் கருணை மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மொழிந்த எம் இறைவா, இளைஞர்கள், இளம்பெண்கள் இறை அழைத்தலுக்கு செவிசாய்த்து புனித குருக்களாக, கன்னியர்களாக உருவாகவும் உலகெங்கும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளே எங்கள்
கருணை மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் பெரிய மருத்துவரே என் இறைவா, பலவித நோய்களோடு இங்கு வந்து வேண்டிக் கொண்டிருக்கும் அனைவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் அவர்கள் நோய் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கடவுளே எங்கள் கருணை மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். கடவுளே எங்கள் கருணை மன்றாட்டை கனிவாய் கேட்டருளும். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்களை அன்போடு வழிநடத்துகிற தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். நீர் எங்கள் மீது வைத்த பேரன்பை நினைவு கூறுகிறோம். நாங்கள் உம்மை மறந்தாலும் நீர் எங்களை மறவாமல் நேசிக்கிறீர். நாங்கள் உம்மை விட்டு விலகினாலும் நீர் எங்களை எப்போதும் அரவணைத்துக் கொள்ளவே விரும்புகிறீர். ஆண்டவரே, இந்த மாலை பொழுதில் கோடி அற்புதரை கொண்டாடும் விதமாக உமக்கு மகிமை சேர்க்கிற மாபெரும் காரியத்தை இந்த நாளிலே கொடியேற்றி தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த பலியில் பங்கேற்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பல்வேறு நன்றி உணர்வோடு கூடி வந்திருக்கிற உள்ளங்களை நீர்தாமே மீண்டுமாய் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளோடு உமது பாதத்தில் வந்து நிற்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்குவீராக. இந்த ஆண்டு ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்வார், எனக்கு ஒரு புதுமை வேண்டும், எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி உமது பாதத்தில் நின்று வந்தாடுகிற எல்லா மக்களையும் கண்ணோக்குவீராக. நீ அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று இந்த நாளில் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த பலியில் கலந்து கொள்கிற எல்லா பிள்ளைகளுடைய வாழ்விலும் அமைதி சமாதானம் உண்டாக நீர்தாமே வழிகாட்டுவீராக. குடும்பங்களிலே தேவைகளை சந்திப்பீராக. பிள்ளைகளுக்கான கல்வி அறிவு ஞானத்தை கொடுப்பீராக. இளையோருக்கான வேலை வாய்ப்பினை பெருகச் செய்வீராக. திருமண காரியங்கள் கைகூடி வரச் செய்வீராக. திருமணம் முடித்திருக்கக்கூடிய பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்வார்களாக. வேலைக்காக வெளி ஊர்களிலே வெளிநாடுகளிலே பயணப்பட்டு உழைக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. என் ஆண்டவர் என் பக்கமாய் இருக்கிறார், என் சார்பாக நின்று எனக்காக பரிந்து பேசுகிறார். நான் அஞ்சேன், நான் பயப்படேன், அவர் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பயணிப்பதற்கான ஆசீர்வாதங்களை இந்த நாளிலே நிறைவாய் கொடுப்பீராக. இதோ எங்களுடைய வாழ்வே நற்செய்தியாக மாற வேண்டும், எங்களுடைய வார்த்தை பிறரை வாழச் செய்கிறது என்று சொன்னால் அதுதான் நற்செய்தி அறிவிப்பு. கோடி அற்புதர் புனித அந்தோணியா தன் வாழ்நாளெல்லாம் அதையே செய்தார். தன்னுடைய வாழ்வு முழுக்க நற்செய்தி அறிவிக்கும் பொருட்டு அப்படியே அவர் நடந்து கொண்டார் என்பதை நினைவு கூறுகிற போது நாங்களும் கூட அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உமக்கு சார்ந்து பகருகிற நல்ல வாழ்க்கையை எல்லோருக்கும் தருவீராக. இந்த பலியில செபிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஏறெடுத்துக் கொள்ளும் ஆசுவதி. என் ஆண்டவரே, என் கடவுளே, என் குடும்பத்தினுடைய கவலை கண்ணீர் வருத்தத்தை பாரத்தை இந்த நாளிலே உமது பாதத்தில் வைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற எல்லா பிள்ளைகளையும் அவருடைய வாழ்வை ஆசீர்வதித்து மாற்றுவீராக. ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு தேவைகளையும் சந்தி, எல்லாருடைய உள்ளங்களிலும் உமது மேலான அன்புக்கரம் இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வை அதன் நிலையை இங்கே ஒருங்கே படைக்கின்றேன், செயலும் அதன் பலனும்
என்றும் உந்தன் அருட்கொடையே வாழ்வை அது நீரையே இங்கே ஊருங்கே படைக்கின்றேன் செயலும் அதன் பலனும் என்றும் உந்தன் அருட்கொடையே எந்த கனவும் ஒன்றிலைவே எந்த மனதில் வேண்டுகிறேன் எந்த நாடமும் நிறைவே எந்த மானத்தில் வேண்டுகிறேன் அர்ப்பணித்தேன் இறைவா என்னை முழுதும் உன் பாதத்தில் பணிகள் செய்யும் மனதை உந்தன் திருமுன் படைக்கின்றேன் பரிவு கொண்டு வாழ்வில் புது பாதை படைக்கவே பணிகள் செய்யும் மனதை உந்தன் தேரும் படைக்கின்றேன் பரிவாம் கொண்டு வாழ்வில் புது பாதை படைக்கவே இந்த தாரணி சீரக்கவும் எந்த கரங்கள் இணைக்கின்றேன் இந்த தாரணி சீரக்கவும் எந்த காரணங்கள் இணைக்கின்றேன் அர்ப்பணித்தேன் இறைவா என்னை முழுதும் உன் பாதத்தில். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருமகனை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இத்தூய மறை நிகழ்வுகள் வழியாக இவருக்கு நீர் மாட்சி அளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கிறேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உந்தன் மரணமதில் நாங்கள் நம்புகிறோம், உந்தன் உயிர்த்தெழுதலையும் நம்புகிறோம். நீர் மீண்டும் வருவீரென்று எதிர்பார்த்திருக்கின்றோம். உந்தன் மரணமதில் நாங்கள் நம்புகிறோம், உந்தன் உயிர்த்தெழுதலையும் நம்புகிறோம். நீர் மீண்டும் வருவீரென்று எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறுகிற நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக.
இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எங்களது பாதுகாவலராகிய புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. உலகை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செல்வரி என் தீரக்கப்பை. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரி என் தீரக்கப்பை. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செல்வரி எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் இருந்தருளும், நான் ஏற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலுக்குமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையை இத்திருப்பலியில் முழுமையான தகுதியுடன் கலந்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் எழுந்து நின்று பக்தியாய் கரங்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். நற்கருணை பெற்றுக்கொள்ள அனைவரும் எழுந்து நிற்போம். குருக்கள் உங்கள் மத்தியில் வருவார்கள். குறிப்பாக நடுப்பகுதியில் வருவார்கள். இங்கே இந்த தூண்கள் பக்கம் வருவார்கள். அங்கே நம்முடைய பங்கு தந்தையின் இல்லத்தின் முன்னாலும் நற்கருணை கொண்டு வரப்படும். அனைவரும் எழுந்து நிற்போம். நற்கருணை பெற்றுக்கொண்ட பிறகு உங்கள் இடத்தில் சென்று அமர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனவே வழிவிட்டு நெல்லுங்கள். குருக்கள் இப்பகுதியிலே அந்த இரண்டாவது தூணை ஒட்டி 4 குருக்கள் அங்கே வருகை தருவார்கள். அதுபோல குருக்கள் இல்லத்தின் முன்னாலும் வருவார்கள். நற்கருணை பெற வேண்டியவர்கள் எழுந்து நிற்போம். காவியம் பாடிடுவே காலமும் வாழ்வினிலே இயேசுவின் அன்பினையே இறைமகன் இயேசுவின் அன்பினையே காவியம் பாடிடுவே காலமும் வாழ்வினிலே இயேசுவின் அன்பினையே இறைமகன் இயேசுவின் அன்பினையே. இறையமெல்லாம் மகிழ்ந்திடவே கீதம் பாடிடுவே கீதம் பாடிடுவே காவியம் பாடிடுவே காலமும் வாழ்வினிலே இயேசுவின் அன்பினையே இறைமகன் இயேசுவின் அன்பினையே. சொந்தம் பந்தம் எல்லாம் வாழ்வில் மாறுவே நெஞ்சில் வாழும் இயேசு
மாறா தெய்வமே சொந்தம் சொந்தம் எல்லாம் வாழ்வில் வாழுமே நெஞ்சில் வாழும் இயேசு மாறா தெய்வமே மாறா தெய்வமே அதை நினைப்பதினால் வெற்றியுடன் கீதம் பாடிடுவே கீதம் பாடிடுவே காவியம் பாடிடுவே காலமும் வாழ்வினே இயேசுவின் அன்பினை இறைமகன் இயேசுவின் அன்பினை என்னை தேடி வந்தாய் அன்பாய் தேவனே என்றும் என்னை காக்கும் தெய்வம் இயேசுவே என்னை தேடி வந்தாய் அன்பாய் தேவனே என்றும் என்னை காக்கும் தெய்வம் இயேசுவே தெய்வம் இயேசுவே அதை உள்ளத்திலே உணர்வதினால் கீதம் பாடிடுவே கீதம் பாடிடுவே காவியம் பாடிடுவே காலமும் வாழ்வினே இயேசுவின் அன்பினை இறைமகன் இயேசுவின் அன்பினை காவியம் பாடிடுவே காலமும் வாழ்வினே இயேசுவின் அன்பினை இறைமகன் இயேசுவின் அன்பினை இதயமெல்லாம் மகிழ்ந்திடவே கீதம் பாடிடுவே கீதம் பாடிடுவே காவியம் பாடிடுவே காலமும் வாழ்வினே இயேசுவின் அன்பினை இறைமகன் இயேசுவின் அன்பினை நற்கருணை பெற்றுக்கொண்டவர்கள் ஆங்காங்கே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். இந்த பீடத்தின் வலதுபுறத்தில் குருக்கள் நிற்கிறார்கள். அங்கே நற்கருணை பெற்றுக்கொண்டவர்கள் அமர்ந்து கொள்வோம். அப்போதுதான் இங்கிருந்து குருக்கள் மீண்டும் தேவைப்பட்டால் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஏனையவர்கள் அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்போம். உள்ளத்தின் உயிராயிடுவார் உயிருக்கு உணவாய் வருவார் குரு இவர் கரம்படி அருள்வார் இறைவா வருவார் இறைவா வருவார் உள்ளத்தின் உயிராயிடுவாய் உயிருக்கு உணவாய் வருவாய் குரு இவர் கரம்படி அருள்வார் இறைவா வருவார் இறைவா வருவார் வானோ
வானுரை இறைவன் பாவியர் எம்மை சீருடன் பொறுத்த அன்பின் சின்னமா. வானுரை இறைவன் பாவியர் எம்மை சீருடன் பொறுத்த அன்பின் சின்னமா. இறைவா வருவார், இறைவா உள்ளத்தின் உயிராய் எழுவார், உயிருக்கு உணவாய் வருவார், இவர் தரும் வழி அருள்வார். இறைவா வருவார், இறைவா வருவார். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது பாதுகாவலர் கோடி அற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியாருடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு நாம் இன்று தொடங்கியிருக்கின்றோம். இந்த கொடியேற்ற நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் மகிழ்வோடு வரவேற்கின்றேன். இந்த கொடியேற்ற திருவிழா திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தக்கூடிய குருக்கள், பாளை மறை மாவட்டத்தில் உள்ள பாளை மறைவட்ட குருக்கள் அனைவரும் இணைந்தும், மேலும் பல அருட்தந்தையர்களும் இணைந்தும் இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்று இந்த திருப்பலியை நமக்காக தலைமையேற்று வழிநடத்தியவர்கள் அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன், தூய சவேரியார் பேராலயத்தினுடைய பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாளை மறைவட்ட அதிபராகவும் தனது பணிகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பாளை மறைவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குருக்களையும் ஒருங்கிணைத்து அழைத்து வந்து இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். பாளை மறைவட்ட அதிபர் அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கும், இன்று திருப்பலியில் மறையுரை ஆற்றியவர் அருட்தந்தை ஞான தினகரன் அவர்கள், சரணாலயம் என்று சொல்லக்கூடிய குழந்தை அமைப்பினுடைய இயக்குனராக தனது பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தோணியாரை பற்றி, அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பற்றி மிக சிறப்பான மறையுரை நமக்கு அளித்தார்கள் அருட்தந்தை ஞான தினகரன் அவர்களுக்கும். அதே போல இன்று நமக்கு கொடியை அர்ச்சித்தவர்கள் அருட்தந்தை ஜோமிக்ஸ் அவர்கள், பாளையம் செட்டிக்குளம் பங்கின் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கொடி ஏற்றிய அருட்தந்தை சுந்தர், அருட்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்களுக்கும், மேலும் இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். இன்று இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட அருட்தந்தை லூர்தராஜ், அருட்தந்தை சார்லஸ், அருட்தந்தை VKS அருள்ராஜ், அருட்தந்தை SL ஸ்டீஃபன், அருட்தந்தை லாரன்ஸ், அருட்தந்தை பீட்டர், அருட்தந்தை அருள் ஜோசப், அருட்தந்தை சைமன் செல்வன், அருட்தந்தை மைக்கேல் ராஜ், அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர், அருட்தந்தை ஆண்ட்ரூ, அருட்தந்தை ஜீவா, அருட்தந்தை சேவியராஜ், அருட்தந்தை விக்டர் ராஜ், அருட்தந்தை ராபின், அருட்தந்தை அந்தோணி ராஜ், அருட்தந்தை மைக்கேல் ஆண்டனி ராஜ், அருட்தந்தை சுரேஷ், அருட்தந்தை மைக்கேல் சாமி, அருட்தந்தை அருள்ராஜ், அருட்தந்தை மோயிசன், அருட்தந்தை பாக்கிய செல்வன், அருட்தந்தை VS ஆண்டனி ராஜ், அருட்தந்தை ஜோசப் ராஜ், அருட்தந்தை அருள் லூர்து எட்வின், அருட்தந்தை தயாளன், அருட்தந்தை அந்தோணி ராஜ், அருட்தந்தை லிப்டன் மரியதாஸ், அருட்தந்தை சந்தீஷ்டன், அருட்தந்தை வினோ, அருட்தந்தை விமலன், அருட்தந்தை விமல், அருட்தந்தை அந்தோணி சாமி, அருட்தந்தை ரெக்ஸ், அருட்தந்தை ஸ்டாலின், அருட்தந்தை மாசிலாமணி, எல்லா அருட்தந்தையர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய இறை மக்களே,
நீங்கள் நமது பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திற்கு வந்திருக்கிறீர்கள். எனவே எப்போதும் பக்தி நிறைந்த இறை உணர்வோடு இந்த ஆலய வளாகத்திற்குள் நீங்கள் நடந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். வாகனங்களை சாலை ஓரங்களில் நிறுத்தாதீர்கள். வாகன நிறுத்தத்தில் நீங்கள் நிறுத்துங்கள். ஆலயத்திற்குள் ஜெபிக்கிற போது அமைதியாக ஜெபியுங்கள். ஆலயத்திற்குள் ஈர உடைகளோடு செல்லாதீர்கள். புதுமை கிணற்றில் குளிக்கிற போது யாரும் உள்ளாடைகள் மட்டும் அணிந்து குளிக்காதீர்கள். ஆங்காங்கே குப்பைகளை கொட்டாதீர்கள். குப்பை தொட்டியில் நீங்கள் போடுங்கள். கழிவறைகளை சுத்தமாக நீங்கள் பயன்படுத்துங்கள். உங்களுடைய உடைமைகளை, குழந்தைகளை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் காவல்துறையினரையோ அல்லது பங்கு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தகவல் மையத்தையோ நீங்கள் அணுகலாம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கை கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டும் மீட்பின் பாதையில் நடக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சுவாமி கிருபையாயிரம். சுவாமி கிருபையாயிரம். கிறிஸ்துவே கிருபையாயிரம். இயேசுவே கிருபையாயிரம். சுவாமி கிருபையாயிரம். சுவாமி கிருபையாயிரம். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். இந்த பிரார்த்தனைக்கு அனைவரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். தயவு செய்து அந்தோணியாருடைய மன்றாட்டு முடிந்தவுடன் நற்கருணை ஆசிரியர் இருக்கிறது. நற்கருணை ஆசிரியர் முடிந்து அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்படும். எனவே தயவு செய்து ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள் அப்படியே அமருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரார்த்தனை முடிந்தவுடன் நற்கருணை ஆசிர் முடிந்தவுடன் அனைவருக்கும் தீர்த்தம் தெளித்து ஜெபிக்கப்படும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். பரமண்டல் இருக்கின்ற தவாகிய சர்வேஸ்வரா, உலகத்தை ரச்சித்த சுதனாகிய புனிதர் பிரான்சிஸ்வே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பதவை பதியரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத் திருப்பேலையான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சபையின் தெளிவான தீபமான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவர் பேரும் தாட்சியம் நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அறநெறியை நேசித்து பின்தொடர்ந்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சிலுவை நேசித்தவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தர்ம நெறியில் மாறாத மனித விரும்பியவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிற்றின்பாசி வென்றவரான
மலரான புனித அந்தோணியாரே, தூய்மையின் மலரான புனித அந்தோணியாரே, நாட்டின் நவ நட்சத்திரமான புனித அந்தோணியாரே, நற்செய்தை ஆர்வமுடன் போதித்தவரான புனித அந்தோணியாரே, இறைவாக்கின் தனி சத்தமான புனித அந்தோணியாரே, பரிசுத்த ஆவியாரின் படிப்பினை விரிந்தவரான புனித அந்தோணியாரே, அவிசுவாசிகளுக்கு பயங்கரமாக உபதேசித்தவரான புனித அந்தோணியாரே, பசாஸ்களை நடுநடுங்கச் செய்கிறவரான புனித அந்தோணியாரே, புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே, வீணொருங்கின்ற துறவியருக்கு படிப்பினையாகிய புனித அந்தோணியாரே, அப்போஸ்தலருடைய கொழுந்தான புனித அந்தோணியாரே, பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான புனித அந்தோணியாரே, வழி தப்பி செல்கிறவர்களுக்கு துணையான புனித அந்தோணியாரே, ஆச்சரியங்களை செய்கிறவரான புனித அந்தோணியாரே, சலிக்குள்ளவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறவரான புனித அந்தோணியாரே, குற்றமில்லாத மக்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் பாதுகாவலுமான புனித அந்தோணியாரே, உண்மைகளை போதிக்கிற போதகரான புனித அந்தோணியாரே, பசாஸ்களை மிரட்டி ஓட்டுகிறவரான புனித அந்தோணியாரே, அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான புனித அந்தோணியாரே, நோயாளிகளை குணமாக்கிறவரான புனித அந்தோணியாரே, மரணம் அடைந்தவர்களை இறைவனால் உயிர்ப்பித்தவரான புனித அந்தோணியாரே, விரைவில் குருடருக்கு பார்வை கொடுத்தவரான புனித அந்தோணியாரே, காணாமல் போனவைகளை காட்டி படிக்கிறவரான புனித அந்தோணியாரே, இழந்து போன பொருட்களை கண்டெடுக்கச் செய்கிறவரான புனித அந்தோணியாரே, வழக்காளிட உண்மை பாதுகாக்கிறவரான புனித அந்தோணியாரே, விண்ணகத்திற்கு சொந்தவாளியான புனித அந்தோணியாரே, எளியோர் பிரத்தினமான புனித அந்தோணியாரே, ஆழ்கடல் மீன்களுக்கு போதித்தவரான புனித அந்தோணியாரே, அப்போஸ்தலருடைய குறையற்றது மினிஸ்தவரான புனித அந்தோணியாரே, நஞ்சு கலந்த உணவை ஆசீர்வதித்தறிந்தவரான புனித அந்தோணியாரே, புண்ணிய பெண்கின்ற ஞான வெள்ளாண்மை பல நாடுகளில் விளைவித்தவரான புனித அந்தோணியாரே, கடலில் அவதிப்படையவர்களை காப்பாற்றியவரான புனித அந்தோணியாரே, உம்மை பார்த்து வேண்டிக் கொள்கிறவர்கள் அன்பரான புனித அந்தோணியாரே, தேவரீரை புகழ்கிறவர்களுக்காக மன்றாடுகிறவரான புனித அந்தோணியாரே, எண்ணிருந்த ஆன்மாக்களை விண்ணகத்தில் செலுத்தவரான புனித அந்தோணியாரே, நன்னாக்களியாதனற்றவரான புனித அந்தோணியாரே, ஐம்புலன் பெண்களுடைய சபைக்கரனான புனித அந்தோணியாரே, சிறு குழந்தை வடிவம் கொண்ட இறைமகனை கையிலேந்தியவரான புனித அந்தோணியாரே, உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறியாகிய சேசுவே, உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறியாகிய சேசுவே, உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் செம்மறியாகிய சேசுவே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்கள் ஆகும்படியாக புனித அந்தோணியாரே எங்களுக்காக மன்றாடும். புலியநகர் சேஸ்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டெழுந்தருளுகின்ற ஜேஷ்ட அந்தோணியாரே, பரிசுத்தனமிலங்கும் நீதியே வினமதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தே துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே,
பாவிகளின் தஞ்சமே இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உடைய கருணையை வேண்டி வந்தோம். உடைய திருமுக மண்டலத்தை அண்ணாந்து வாக்குமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிறுவனமுடைய ஜேஷ்ட அந்தோனியாரே, சூரத்தனமுள்ள மீட்பரே, பசாஸ்களை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியாண்டவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவும், எங்கள் தஞ்சமும் நீரல்லவும், எங்கள் சந்தோஷம் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பது எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ. உம்மை தேடி வந்து நிற்பாக்கிறேன் தயவாயிரம். அழுகிற வீர்களை அரவணையாம், அல்லல் படிவர்களுக்கு காதலாக மாறும். நேர் இறங்காவிட்டால் எங்களுக்கு மீறியால் இறங்குவான். நேராதிரியாவிட்டால் எங்களை மீறியார் ஆதரிப்பார். நேர் நினையாவிட்டால் எங்களை மீறியார் நினைப்பார். நேர் உதவாவிட்டால் எங்களுக்கு மீறியார் உதவுவார். தஞ்சமென்று ஓடி வந்தடிகள் வேரில் தயவாயிரம். பரிசுத்த வெண்மையின் துய்யதான தயாவரமே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம் இனி வறுமைக்கடிகளினாலே பாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ, எங்கள் மன்றாற்று மறுக்கப்படுமோ, எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ, எங்கள் அழுகை கண்ணீர் நிதை துறக்காது போகுமோ. அப்படி ஆகுமோ ஐயா, எங்களின் அன்பார்ந்த தகப்பனே, எங்கள் குடும்பம் முழுதையும் ஒப்புக்கொடுக்கின்றோம். எங்களை கையேன்று கொண்டு ஆசீர்வதித்தருளும் தகப்பனே, ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமே உண்டாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாகுமைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாகுமைக்கு
ஸ்துதிக்குரிய பரிசுத்த அனுமதிய கருணைக்கு ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரம் உண்டாக